ஒரு 3 விஷயம் நான் வந்து என்கிட்ட இருந்து சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் இதை அப்படின்னா அது என்ன அந்த 3 விஷயம்? இல்லை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன்னு இல்லை, பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம்னால பண்ணிக்க முடியல. ஓ அப்படியா? அந்த மாதிரி எப்பயும் போனோமா, நம்ம வேலை பார்த்தோமா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வரணும், அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினச்சி தான் இருப்பேன். பட் என்னால் பேசாமலே இருக்க முடியாது. ஏதாச்சும் பேசுவேன், அந்த பேசுகிறதுல நம்மளை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுவேன். அப்படி இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டாலே நம்ம வந்து ரொம்ப பாசம் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அதெல்லாம் நான் கொஞ்சம் இப்போ கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பற்றி எல்லாத்தையுமே இப்படி ஷேர் பண்ணிடுறது கொஞ்சம் அதுதான் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டேன். அதை வந்து இப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கலனா எப்படி நைஸாக அதுலேருந்து எஸ்கேப் ஆவீங்க? சொல்லுங்க. இல்லைங்க சொல்கிறேங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. சிந்தத்தில் கரெக்டாக ஜூம் வைப்பா, மைக்கெல்லாம் கரெக்டாக வேலை செய்யறா பாப்பா. இல்லைங்க சொல்லிடுவேன், அது எனக்கு பிடிக்கலன்னா இல்லைங்க எனக்கு செட் ஆகும்னு தோணலை அப்படின்னு சொல்லிடுவேன். வேறு மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது நீங்கள் பண்ணணுங்க, இது வந்து ஒரு பெரிய பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் சொல்லிடுவேன், இல்லை சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இது வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய வீக்னஸ் என்ன? லாஸ்ட் கொஸ்டின். வீக்னஸ் வந்து எமோஷ்னலி கொஞ்சம் வீக் தான், ரொம்பவே வீக். அதே என்னோட பெரிய வீக்னஸ் தான். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த இன்டர்வியூ பார்த்து என்ன இப்படி கலாய்க்கிறாங்க அழுவீங்க போல இருக்கேன். அந்த மாதிரி கிடையாது, எமோஷ்னலி வீக் கிடையாது. பர்சன்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், அது கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோன்னா திடீர்னு அவங்க பேசல ஏதாச்சும் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு டப்புன்னு குழப்பில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்னா அது என்னோட ஸ்ட்ரென்த்னா எவ்வளோ லைஃப்பில் எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். பார்த்துக்கலான்ற அந்த வார்த்தை வந்து அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா பயந்துட்டு இருந்த காலம் அப்படின்னும் இருக்குது. பயந்து என்ன ஆக போகுது? இடத்துல சில பர்சன்ஸ்னால உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்கள் லைஃபே பிரச்சனைன்னு கிடையாது. அது அந்த இடத்த தாண்டி நீங்கள் வேறு இடத்துக்கு வந்துட்டாலே நீங்கள் ஓகே, நீங்கள் நல்லபடியாக வாழலாம். உங்கள் கஷ்டம்லாம் வேறு மாதிரி போயிருக்கு, வேறு ஒரு புது கஷ்டம் வரும், அவ்வளோதான். இதை மறந்துடுவோம். அப்படியே பேக்ரவுண்ட் ட்ராக் போட்டு கத்தி 2 எடுக்கும், கிளைமேக்ஸ் 2 வந்து டேரக்டர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் என்னையும். நல்லா இருந்ததுங்க, பேசணும் மோட்டிவேஷனில் பேசுனீங்க, எல்லாம் பேசியிருப்பார்ல அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் எனக்குமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இடம் பிரச்சனையாக இருக்குன்றதுனால மொத்த லைஃப்மே பிரச்சனை நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இட்ஸ் அ நைஸ் பாயிண்ட். ஸோ எனிவே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மைமா.